வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ டைட்டில் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, லேபாக்ஷி டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப நாளா நாங்க பிளான் பண்ண ஒரு விஷயம். இப்போ டைம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நாங்க போனது பெங்களூர்ல இருந்து டுவர்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ். ஸோ நாங்க இருக்கிற பிளேஸ்ல வந்து டெம்பிள் ரீச் ஆக மேக்ஸிமம் ஒரு 2.5 hours கிட்ட ஆகும். ஸோ மார்னிங்கே ஒரு 6:30க்கெல்லாம் கிளம்பியாச்சு. அப்பதான் ஒரு 10க்காவது அங்க ரீச் பண்ண முடியும். எல்லா டிராஃபிக் அந்த இதெல்லாம் தாண்டி அப்படின்றதுனால சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். ஆந்திர பிரதேஷ் ரீச் ஆயிட்டோம். லேபாக்ஷியோட மெயின் என்ட்ரன்ஸ்னா இதுதாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நந்தி ஸ்டாச்சு அண்ட் அந்த ஆர்ச்ல வந்து ஈகிள் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு லேபாக்ஷிக்கு போற ஃபீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. இங்க வந்து கரெக்டா ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அந்த லேபாக்ஷியோட டெம்பிள் இருக்கு. இப்ப நம்ம போறது எல்லாமே வில்லேஜ் சைடு மாதிரி தான் இருக்கும். பட் ரெண்டு சைடுமே கிரீனரிஸோட ரொம்ப அழகாவும் சூப்பராவும் இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. வில்லேஜ் சைடுன்னு சொல்லும்போது ரோடு நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ரோடுமே ரொம்ப கிளீன் அண்ட் ஸ்மூத்தாவும் இருந்துச்சு. டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. டெம்பிள்க்கு போற வழியில தாங்க இந்த பெரிய நந்தி ஸ்டாச்சு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் போலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். இது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன்ல இவ்ளோ பெரிய நந்திய வந்து அவங்க செதுக்கி இருக்காங்க. இது 27 ஃபீட் லாங்லயும் 15 ஃபீட் ஹைட்லயும் இருக்கு. உண்மையாவே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பிளேஸ சுத்தி அவங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க ஃபுல்லா இந்த பிளேஸ நல்லா சுத்தி பார்த்துட்டு, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து நாங்க கிளம்பி டெம்பிள்க்கு போக ஆரம்பிச்சுட்டோம். பெரிய நந்திய பார்த்துட்டு நேரா நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் பண்றதுக்கு இதுதான் பிளேஸா இருந்துச்சு. அதோட ரேட் தான் நீங்க அந்த போர்டுல பார்த்தது. கரண்டா அந்த டைம்ல அந்த ரேட் தான் அவங்க போட்டு வச்சிருந்தாங்க. ஒன்ஸ் நாங்க காரை பார்க் பண்ணிட்டு கோவிலுக்குள்ள போயிட்டோம். இந்த கோவில்ல மெயினா வீரபத்ரர் அண்ட் சிவனை வந்து மெயின் சாமியா வச்சிருக்காங்க. இந்த கோவில் வந்து 16th செஞ்சுரியில 1530ஸ்ல வந்து வீரண்ணா விருப்பண்ணான்னு சொல்லிட்டு ரெண்டு பிரதர் சேர்ந்து கட்டின டெம்பிள் தாங்க இது. கோவிலுக்குள்ள என்டர் ஆன உடனே நாங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம், கோவில் ஃபுல்லாவும் எல்லா பில்லர்ஸ்லயுமே ரொம்ப அழகா அண்ட் மைன்யூட்டா சிலைகளை செதுக்கி வச்சிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. கீழ இருக்க பில்லர்ஸ்ல மட்டும்தான் இவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தா, மேல சீலிங்லயும் ரொம்ப மைன்யூட் ஒர்க்ஸ் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இங்க இருக்க பெயிண்டிங்ஸுமே இன்னும் அழியாம அப்படியே சிலதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த கோவில்ல 70க்கும் மேற்பட்ட பில்லர்ஸ் இருக்கு. அதுல இந்த ஒரு பில்லர் மட்டும்தான் தரைய தொடாம இருக்கும். இந்த ஒரு பில்லரை தான் ஹேங்கிங் பில்லர்ன்னு சொல்றாங்க. நிறைய பேர் பேப்பல் இல்ல ஏதாவது காயின் இல்லைன்னா ஏதாவது சம் கர்ச்சீஃப் இந்த மாதிரி எல்லாம் விட்டு அந்த சைடு வருதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள சாமியை பார்க்குற இடத்துல வந்து கேமராஸ் அண்ட் போட்டோஸ் ஆர் நாட் அலவுடுன்னு போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமியை ஃபுல்லா நல்லபடியா கும்பிட்டுட்டு நாங்க வெளியே கோவிலை சுத்தி பார்க்க வந்துட்டோம்.
கோவில் கிட்ட வரும்போது ஒரு பெரிய நந்திய நம்ம பார்த்திருப்போம். அந்த நந்தி இந்த சிவலிங்கத்த ஃபேஸ் பண்ண டைரக்ஷன்ல தான் இருக்கே. இது வந்து 7 தல நாகம் வச்ச சிவலிங்கம். இது வந்து ஒரு பெரிய கல்லால செதுக்கப்பட்டிருக்காங்க. முன்பாகம் மட்டும் செதுக்கிட்டு மிச்சம் இருக்க ரிமைனிங் பாகத்த அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. அது இன்னமும் அப்படியே தான் இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த இடத்தோட பேரு ரொம்ப பிடிச்சு போச்சு, லேபாக்ஷி. அதுவும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவும் இருந்துச்சு. எதனால இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த பேர் வரதுக்கு மெயின் காரணம் யாருன்றது பார்த்தா ராமரால தான் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ராமரும் சீதையும் வனவாசம் இருந்த டைம்ல ராவணன் சீதாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜட்டாயுன்ற ஒரு பேர்டு ராவணன் கிட்ட இருந்து சீதாவை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அடிபட்டு கீழே விழுந்துருச்சு. இந்த பிளேஸ்ல விழுந்துருச்சு அது. அந்த பேர்டை பார்த்து ராமர் வந்து லே பக்ஷி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. தெலுங்குல லே அப்படின்னா எழுந்திரின்னு அர்த்தம். பக்ஷி அப்படின்னா பறவைன்றது அர்த்தம். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அதை எழுப்ப ட்ரை பண்ணாரு. அதனாலதான் இந்த இடத்துக்கு லே பக்ஷின்ற பேர் வந்துச்சு. நாங்க கோவில் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட் நாங்க பிளான் பண்ணது வந்து ஜட்டாயு தீம் பார்க் போலான்னு சொல்லிட்டு. அது கோவிலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு அந்த பார்க் வந்து. இந்த ஜட்டாயு தீம் பார்க் உள்ள போறதுக்கு வந்து பெர் பர்சனுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. இது மேல போய் அந்த டாப் த வியூ பார்க்கறதுக்காக. பட் நார்மலாவே அந்த ஈகிள் பக்கத்துல வந்து யாரையும் அலோ பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க போகும்போது யாரையுமே அந்த ஈகிள் பக்கத்துல அலோ பண்ணல. இந்த படிக்கட்டுல ஏறுறது தாங்க உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப மூச்சு வாங்குச்சு. பட் ஒன்ஸ் அந்த டாப் ரீச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வியூ வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம நீங்களும் உங்க ஃபேமிலியோட இந்த டெம்பிள், இந்த பிளேஸ் எல்லாத்தையும் போய் பாருங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.